ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சப்பாத்தி, பிரியாணி, புலாவுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு வெதுவெதுப்பான அளவு தண்ணியை இதில் சேர்க்குறேன். நல்லா காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் வச்சோம்னா அதெல்லாம் தனியாக வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கிடணும் எண்ணெயிலே. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும். அடுத்து இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இந்த சேர்த்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டே இருங்க, அடியில் பிடிச்சிடாமல் இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 2-3 தடவை கழுவி எடுத்து அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது இந்த மசாலாலேயே நல்லா பிரட்டி விடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே வதக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவரில் அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ அந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். காலிஃப்ளவரோட அளவே கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கணும். குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்குறேன். பச்சை தண்ணியை சேர்க்குறத விட இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்திங்கன்னா நீர்த்து போகாமல் இருக்கும். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வெந்துட்டுருக்க டயத்தில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 போல் முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த டயத்தில் காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாக வேகிற அளவுக்கு வச்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ரெடி ஆயிரும் குருமா. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவினோம்னா இன்னும் நல்ல வாசனையோட செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.